நீங்கள் காணிக்கைகளை தாராளமாக அனுப்பி வைக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, நாம் இந்த மாதம் ஜூன் மாதத்தில் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நாம் நன்றி செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். சுரேஷ்குமார் கண்டிப்பாக பிரதர், உங்கள் மேலே தேவ அபிஷேகம், தேவ வல்லமை இறங்குவதற்காக நன்றி. ஒரு பரிசுத்த ஆவியின் கிருபை என்பது நாம் எப்பொழுது ரட்சிக்கப்படுகிறோமோ, எப்பொழுது தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறோமோ, அப்பொழுது தேவன்கிட்ட, ஆண்டவரே நான் இனி பாவம் செய்ய மாட்டேன், என் பாவத்திற்காக நீர் சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்படும் 3ஆம் நாள் உயிர் தெழுந்திருக்கிறீங்க, இனி நான் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர் தெழுந்திருக்கிறேன் என்ற விசுவாச பிரமாணத்தை நீங்கள் செய்யும்போது ஆவியானவர் உங்களுக்குள் வந்து விடுகிறார். ஆமீன். அதற்கப்புறம் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, அங்கே பவுல் மேலான பகுதிகளுக்கு செல்லும்போது, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட போது, நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று அவர் கேட்பார். அப்போ சொல்லுவாங்க, எங்களுக்கு பரிசுத்த ஆவின்னு ஒன்று இருக்குதுன்னே தெரியலன்னு சொல்லி அந்த விசுவாசிங்க சொல்லுவாங்க. இது 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்ன விஷயம். ஆனால் இன்று ஆவியானவரை குறித்துதான ஒரு நல்ல வெளிப்பாடு, நல்ல எல்லா சபைகளிலும் எல்லா ஆலயங்களிலும் ஆவியானவரை குறித்து நாம் வாஞ்சித்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனால் அவருடைய வெளிப்பாடுகளோடு அங்கே பவுல் அவர்கள் தலையிலில் கை வைத்து ஜெபித்த போது அவர்களுக்குள் ஆவியானவர் இறங்கி வந்தார். அதே போல் சுரேஷ்குமார் பிரதருக்குள்ளார ஆவியானவர் இறங்கி வருகிறதை நான் உணர்கிறேன். அதனால் ஆன்லைனில் தாங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். அதனால தான் இந்த ஆன்லைன் ப்ரோக்ராமில் அவ்வளோ வாஞ்சியாக பேசி கொண்டு இருக்கிறேன். ஏன்னா தேவ வார்த்தை எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் விடுதலை. ஏன்னா அது ஜீவ தண்ணீர், அது ஜீவனை உயிர்ப்பிக்கிற வார்த்தை. அதனால் நம்பிக்கையாக ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணுங்கள். அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் சில ஆண்டவர் வெளிப்பாடுகளை கொடுப்பார், சில அடையாளங்களை கர்த்தர் கொடுப்பார். அந்த அடையாளத்தில் ஒன்று அந்நிய பாஷை, அதற்கப்புறம் வரங்கள். அந்த வரங்களை நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் ஒவ்வொன்றாய் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்து விடுவார். நீங்கள் அதுக்கப்புறம் ஊழியம் செய்ய ஆரம்பித்து விட வேண்டும். ரீமா சந்து ரியாந்தாராப்பா. ஏன்னா வரங்களை கர்த்தர் கொடுக்கிறதே நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் கர்த்தர் வரங்களை கொடுக்கிறார். அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் மாற வேண்டும், கர்த்தர் உங்கள் மூலியமாய் அவருடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டும். ஏன்னா தாகமாய் நீங்கள் கேட்கும்போது எல்லா வரங்களையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். சுரேஷ்குமார் பிரதர், நிச்சயமாய் உங்கள் மேலே தேவ அபிஷேகம், ஏன்னா ஹோலி ஸ்பிரிட் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. வேதத்தில் ஆண்டவர் சொல்கிறார், பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும்போது என் பரமபிதா கொடுக்காமல் இருப்பாரா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்பார். நம்மளே நம்ம பிள்ளைங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். நம் தேவன் நம்மை உருவாக்கினவர், அவர் சாயலிலே நம்மை உருவாக்கினவர், அவர் நமக்கு கொடுக்காமல் இருப்பாரா? சுரேஷ்குமார் பிரதர், மேலே இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க. உங்களுக்காக இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து ஜெபிக்க அது ஏதுவாக இருக்கும். நீங்கள் இன்னும் ஆவியில் பலப்பட உங்களுக்கு அது உதவியாக இருக்கும். ஹரிக்குமாருக்கு ஃபீவர் சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக பிரதர், ஃபீவர் எல்லாம் மாற கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. கோவிந்தராஜ் பிரதருக்கு இருக்கிற கடன் பிரச்சனைகள் 10 லட்சம் 15 லட்சம் கடன் சொல்லியிருந்தீங்க, நிச்சயமாய் அதை கர்த்தர் மாற்றி போடுவார். சௌமியா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், நியூ ஜாப் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ரபா சந்து ரியாந்தரப்பா, என்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நான் பதில் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். மறு உத்தரவு அருளை செய்வேன். நிச்சயமாய் தேவனை நோக்கி இன்னும் வாஞ்சியாய் வைராக்கியமாய் முறையிடுங்க. தாவீதோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஒரு சின்ன நன்மை செஞ்சிட்டார் அப்படின்னாலே உடனே அது ஒரு பெரிய விழாவாக எடுத்து கொண்டாடி எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக தேவனை மகிமைப்படுத்துவார். தேவனை அவர் பிரகடனம் பண்ணுவார். தேவனுடைய சாட்சியாய் அவர் இருப்பார். கர்த்தர் எனக்கு இந்த நன்மையை செய்து விட்டார் என்று சந்தோஷமாய் அறிக்கை பண்ணி அங்கே பலிகளை செலுத்துகிறதை, காணிக்கைகளை செலுத்துகிறதை, பொருத்தனை செலுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆம் தேவ பிள்ளை, அப்படி இருக்கணுங்க. ஆண்டவர் ஒரு நன்மை செஞ்சிட்டாருன்னா அது ஊரெல்லாம் சொல்லுங்கள். நீங்கள் பார்க்குற எல்லாருக்கும் அதை அறிக்கை பண்ணுங்கள். அப்போ தான் அவர்கள் தேவனை ஏற்றுக்கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வாங்க. நான் தேவ சமாதானத்தை அறிவிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் மேலே வைத்திருக்கிறார். உலகத்துக்கு சமாதானத்தை கொடுக்குற கிருபை, உங்களை சுற்றி இருக்கிற நபர்களுக்கு சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை கொடுக்க கிருபையை